வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி அண்டு வணக்கம். படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு மொத்த டீமும் உழைச்சிருக்கோம். இது அக்னி வெயிலில் யாருமே ஷூட் பண்ணாத டைமில் ஷூட் பண்ண படம். ரொம்ப உழைச்சிருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கான அவுட்புட் வந்திருக்குன்னு நம்புகிறேன். அவ்வளோதான் என் கருத்து. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த படம் எஸ்ஜிஎஸ் மீடியா கிரியேட்டிவ் மீடியா தயாரித்த அந்த படம் வா வரலாம் வா படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியான படம், எல்லாருக்கும் பிடிக்கும். என்னென்னா உங்களுக்கு யூஸ்வலாக என்னென்னலாம் மக்களுக்கு தேவையோ அது எல்லாமே இந்த கதையில் இருந்தது, அமைஞ்சிருக்கு. நாங்கள் அமைக்கலை, மற்றபடி நல்ல மெசேஜை சொல்லியிருக்கோம். இந்த படம் வந்து நல்ல ஒரு நம்ம ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துகிறோம், பாலாஜி முருகதாஸ். ப்ளஸ் இவங்களுக்குள்ள கோஆர்டிஸ்ட் வந்து காயத்ரி ரமோ, நம்ம மகானா சிறப்பான முறையில் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, புது ப்ரொடியூசர் இந்த படத்தை வந்து இந்த கதையை நம்பி வந்திருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமே அமையும். நீங்கள்லாம் இந்த படம் பார்த்துருப்பீங்க. எங்கேயுமே உங்களுக்கு வந்து தொய்வு இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த படத்தில் நடித்த நம்ம அதர் ஆர்டிஸ்ட் மைம் கோபி சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து உணர்ந்து இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். வா வரலாம் வா கண்டிப்பாக வந்து ஒரு ஆடியன்ஸை இந்த தேட்டர் கூப்பிட்ற மாரி சென்டிமெண்ட்டாக நம்ம ப்ரொடியூசர் வச்ச டைட்டில் தான் இது. சென்டிமெண்ட்டாகவே அந்த டைட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நான் மகானா சஞ்சீவி. வா வரலாம் வா படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் இருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்டிஎஸ் கிரியேட்டிவ் மீடியா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சார் எஸ்பிஆர் சாரும் எல்ஜிஆர் சாரும் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சென்டிமெண்ட், எமோஷ்னல், கொஞ்சம் லவ் இருக்குது. அதுக்கப்புறம் 40 குழந்தைங்களுக்கான ஒரு விஷயமும் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேவா சார் மியூசிக்கில் சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாலாஜி முருகதாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். வா வரலாம் வா டைட்டிலே வந்து உங்களை வரவேற்கிறது தான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டீமாக உங்களை வந்து வரவேற்கிறோம். இந்த வருஷம் நம்ம முடிக்கிறது வந்து பேங்காக முடிக்கணும். நல்லா சிரித்து ஜாலியாக நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நம்ம முடிக்கணும். December 1st வா வரலாம் வா ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தை பார்த்து நம்ம எல்லாரும் ஒரு ஹாப்பி நோட்டில் முடிச்சுட்டு அண்ட் நியூ இயர்க்குள்ளே ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து இறங்க போகிறோம் அப்படின்னு நானும் நம்புகிறேன். அதனால நானுமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக வா வரலாம் வாக்கு காத்துட்ருக்கேன். அதுவும் ஸ்பெஷலி பாலாஜி கூட நடித்தது ரொம்ப ஹாப்பி. எல்ஜிஆர் சார் கூட ஒர்க் பண்ணதும், எஸ்பிஆர் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு ஒரு நியூ இயர் மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்களோட நியூ இயர் பார்ட்டி நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து December 1 ரிலீஸ் ஆகுது. December 2 வந்து என்னோட 28வது பிறந்த நாள். இந்த படத்தை வந்து என்னோட பிக் பாஸ் ஆடியன்ஸ்க்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கும் நான் வந்து ஒரு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு ஏதாவது கிஃப்ட் தரணும்னு நினச்சிங்கன்னா, மீடியா உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கு ஏதாவது கிஃப்ட் தரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ, கருத்து, ஃபீட்பேக் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு டீமாகவும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாகவும் சரி, அதை வந்து அடுத்த படத்தில் வந்து மேலும் மெருகேற்றி உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறது எங்களோட ப்ராமிஸ் அண்டு கடமை. எங்க படத்துல ஒரு ஹீரோயின் தாங்க எனக்கு பேரு, இன்னொன்னு வந்து கிங்ஸ்லி பிரதருக்கு பேரு. ஆக்சுவலா சாங்ல இன்னொரு ஹீரோயினும் கொடுத்தாங்க, 2 ஹீரோயின் இருக்காங்க. அது வந்து ட்ரீம்ல வந்து அவங்க ட்ரீம்லயே போயிட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு ஹீரோயின்ஸை விட கிங்ஸ்லி பிரதரோட தான் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஐ வாஸ் ரியலி கிரேட்ஃபுல் அவரோட வந்து ஸ்க்ரீன் பிளேஸ் ஷேர் பண்ணதுக்கு. நிறையா கற்றுக்கிட்ட அவர்கிட்ட இருந்து. ப்ளஸ் அவர் வந்து ஒரு பீக்கில் இருக்க ஆர்டிஸ்ட் இப்போது கிங்ஸ்லி பிரதர். த்ரூ அவுட் மூவியில் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாகவும், நான் அவரை வந்து செல்லம்மா வாடா டே மாம்ஸ் ஓடா அப்படின்லாம் கூப்பிட்றது வந்து எனக்கு செட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு தயக்கமாக தான் இருந்தது. பட் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒத்துழைக்காமல் நம்ம அதை பண்ண முடியாதுல்ல. இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் தீபாக்கா, நான் பார்த்து செட்டில் வேந்த ஒரு
நடிகர் தீபாக்கா, அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. சிங்கப்புலி அண்ணன் சொல்லவே தேவையில்ல. அதுக்கப்புறம் வையாபுரி எல்லாரும் மறந்துட்டீங்க. அவரு ஸ்டார்டிங்ல வந்திருப்பாரு. அவ்வளோ நல்லா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் ஆல் த ஆர்டிஸ்ட், மெயினாக சரவண சுப்பியா சார் ஒரு போலீஸாக அவரோட கடமையை வந்து பக்காவாக பண்ணியிருந்தாரு ஒரு ஆர்டிஸ்டாகவும். ஸோ அண்டு பைல்வான் ரங்கநாதன் சார், மீசே ராஜேந்திரன் அண்ணன், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ஐம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தால், முதல் படம் டைரக்டர் வந்து எப்பயுமே என்னை வந்து ஒரு நீ எனக்கு புள்ள மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு தான் எனக்கும் டைரக்டருக்கும் ஒரு பாண்டிங் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு போட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா போச்சு, ஜாலியாக போச்சு. என்ன அக்னிவேல் தான் கொஞ்சம் தாங்க முடியல. ஷூட் வந்து ஊட்டி பக்கம் வச்சுருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். கிளாமர் டான்ஸ் ஏங்கன்னா ஃபைட் சீன்ல தாங்க சட்டையை கட்டி இருப்பேன் படத்துல. அடுத்த படத்துல பாருங்க சட்டையே இருக்காது. இதெல்லாம் கிளாமர் இல்ல. கிங்ஸ்லி பிரதர் பத்தி கேட்டீங்களா? ப்ரொமோஷன் கால் பண்ணாரு, கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாரு. வர முடியாததுக்கான காரணமும் என்கிட்ட சொன்னாரு. அடுத்த படத்துல சேர்ந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சப்போர்ட்டிவா தான் அவர் பேசினாரு. ப்ரொமோஷன் வர முடியாதுன்னு இல்லைங்க, எல்லாரும் வந்து இப்போ நான் ஹீரோவா நடிச்சிருக்கேன். என்னோட முதல் கடமை என்னதான் எனக்கு வந்து வேலை பிரச்சனை, ஒர்க்கு, உடம்பு சரியில்லை எதா இருந்தாலும் வர வேண்டியது என்னோட கடமை ஒரு ஹீரோவா. அதை தாண்டி மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற வேற படங்கள் இருக்கும்ல. ஸோ அதை வந்து நம்ம என்னைக்குமே தப்பா எடுத்துக்கூடாது. இல்ல, நான் வந்து பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நான் அப்ரோச் பண்ணல ப்ரொமோஷனுக்காக. ஏன்னா நான் நேற்று தான் அடுத்த படம் ஷூட்டை முடிச்சுட்டு இப்போ வந்தேன். ப்ராபப்ளி இதுக்கப்புறம் தான் நான் கேட்கணும். பட் அதுக்கான நேரம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா இன்னும் 2 நாள்ல படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ முழுக்க அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா வேற படத்தோட ஷூட்டிங்ல இருந்தேன். இல்லைங்க, அவர் பேர் யோகி சாமின்னு தாங்க பேர். யோகி பாபு நடிக்கிற படங்கள்ல டூப்பன் நடிக்கிற ஆர்டிஸ்ட் அவர். சரி, அதேமாரி ஒரு கேரக்டரை நம்ம இன்ட்ரோ கொடுக்கலாமேட்டு தான் அவர் நடிக்க வச்சோம். மற்றபடி யோகி பாபு டேட்டுக்கெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அதெல்லாம் மீட் பண்ணிட்டோம். படங்கள்ல வராது, படத்துல வராது, கட் பண்ணிட்டோம். அந்த கெட்டப்பை வந்து வில்லன் போட்டுட்டு ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு கெட்டப்ல வர்றதுனால நரிக்கிற ஒரு கெட்டப் அந்த சென்சார்ல சொன்னாங்க. அதை நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். அது வேணாம். ஏன்னா நிறைய படங்கள்ல அவங்களுக்கு நல்ல மெசேஜ் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துல இல்ல அது வந்து கட் பண்ணிட்டோம். சென்சார்ல வந்து ஆட்சேபனை தெரிவிச்சாங்க, அதனால ரிமூவ் பண்ணிட்டோம். நரிக்கிற ஒரு எங்கேயுமே வராது.